செம்ம டேஸ்டியான நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச மாங்காய் தொக்கு இது எப்படி பண்ணலான்றதை பார்க்கலாம். இது வந்து நான் ஒரு ஆர்டருக்காக பண்ணியிருக்கேன். இது நான் ரொம்ப மினிமல் குவான்டிட்டியில் பண்ணியிருக்கேன். நீங்கள் அதிகமாக பண்ணுறீங்கன்னா இன்க்ரீடியன்ஸை அதுக்கு தகுந்த மாதிரி ஏற்றுக்கோங்க. இப்போ இங்கே வந்து ஒரு பேனில் வந்து ஒரு 1.5 டீஸ்பூன் வந்து வெந்தயம் போட்டிருக்கேன். இது வந்து நல்லா வந்து கோல்டன் ஃப்ரை ஆகணும், கருகிடக்கூடாது. இந்த மாதிரி வந்ததுக்கப்புறமா இது ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கோங்க. கூடவே வந்து 1 டீஸ்பூன் கடுகு வந்து நல்லா பொரியணும். அந்தளவுக்கு ஆனதுக்கப்புறமா அதையும் வந்து மிக்ஸி ஜாருக்கு மாற்றி விட்டு இதை பவுடர் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இங்கே நான் வந்து ஒரு 3 மாங்காவை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு பேட் ட்ரை பண்ணிவிட்டு தோலை சீவி இந்த மாதிரி வந்து கிரேட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இங்கே ஒரு பேனில் நல்லெண்ணெய் விட்டுட்டு கடுகு வெந்தயம் இதை போட்டுட்டு நல்லா தாராளமாக பெருங்காயம் போட்டுட்டு சீவி வச்ச மாங்காவை அது கூட சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. ஃபஸ்ட்டு எல்லா எண்ணெயும் அது உறிஞ்சிடும். அதுக்கப்புறமா நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம். தேவையான உப்பு 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள் போட்டுக்கோங்க. ஒரு 2லேருந்து 2 பச்சைப்பொடி காரப்பொடி போட்டுக்கிட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு காரம் வேணுமோ அந்த அளவுக்கு ஆக்கிக்கோங்க. இப்போ மேலுக்கு நிறைய எண்ணெய் விட்டுட்டு இதை நல்லா குக் பண்ணி எடுத்துக்கோங்க. அதோட ரா ஸ்மெல் கம்ப்ளீட்டாக போகணும். அதுக்குள்ளே நம்ம அரைச்சி வச்ச அந்த பவுடரையும் இது கூட சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக வந்து வெல்லம் வந்து சேர்த்துக்கோங்க. வெல்லம் சேர்த்திங்கன்னா அந்த பேலன்ஸ் புளிப்பு காரம் எல்லாத்தையும் அதை எடுத்து கொடுக்கும். அதையும் போட்டுட்டு இதை நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு சிம்மில் வச்சு குக் பண்ணி எடுத்தோம்னா நம்மளோட சூப்பரான மாங்காய் தொக்கு சூப்பராக ரெடி ஆகிடும். தயிர் சாதத்தோடு இது வேறு லெவலுங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். இதை நீங்கள் வந்து வெளியிலே கூட வைக்கலாம். ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா இன்னும் நல்ல நாள் பட வரும். நான் வந்து சொன்ன குவான்டிட்டி 3 மாங்காய்க்குள்ளது. நீங்கள் வந்து உங்கள் மாங்காயோட புளிப்பு தகுந்த மாதிரி உப்பு காரம்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.